அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடமாவது இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா, தொழில் அமையுமா, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இனிதான் நடக்குமா, வெளியூர்ல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது நிறைவேறுமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், அது நிறைவேறுமா, இந்த மாதிரி பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சாதாரண மனிதனிலிருந்து மல்டி மில்லியனர் தொழில் அதிபர்கள் வரைக்குமே இதுதான் அவங்களுடைய இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட்டை ஃபில் பண்ண முடியும், கொஞ்சம் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதனோட எல்லாத்துக்கும் இது வந்து ஜோசியங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. இப்பொழுது இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம 12 ராசிகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி அப்படி எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஜரான பிளானட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட பிளானட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத பிளானட், வீக்லி பிளானட். சூரியன் மாத ராசி பலன் வருது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மேஜரான 2 பிளானட் வந்து ரோல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது தாங்க. சோ இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதான் 2026 டிசம்பர் மாசம் தான் நடக்குது. சோ அது வந்து ஒரு ஏறக்குறைய அந்த 2026 ஃபுல்லாவே அது லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுறலாம். அடுத்ததாக மேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி கிரகம். அந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறப்போகுது. ராகு இது 1.5 வருஷம் ஒரு தடவை. ஆனா 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மீன ராசியில் தான் இருக்கு. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான், இந்த குரு பகவான் மிதுனம் ராசியில இருக்கிறார். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அக்டோபர் 11 பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு. சோ அந்த கடகராசிக்கு ஒரு பயிற்சி, அக்டோபர்ல ஒரு பயிற்சி. சோ குரு பகவான் 2 வித பயிற்சிகள் அப்படிங்கிறதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அதிசாரம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3 இடத்தை வந்து அது கவர் பண்ணுது. பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியை கவர் பண்ணுது, கடகம் ராசி, சிம்மம் ராசி. அப்ப எல்லா மோரல்லஸ் பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு பார்வை இந்த பேக்ல இருக்கிறது. அதாவது இந்த விருச்சிகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 12 ராசிகள்ல மேக்சிமம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2026 அறுதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? வாங்க இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் ஆங்கில புத்தாண்டு பயிற்சி, இது ரெண்டுமே கவர் ஆகுது. சோ இந்த 2026 பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு 2026 ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம் வருமானத்தை நோக்கி இவர்களுடைய மைண்ட் அலைவரிச போகும். நல்ல ஒரு உழைப்பு மிகுதியாக இருக்கும். குருவானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு குரு சனி இந்த 2 பிளானட் வச்சுதான் இந்த வருடத்தை நம்ம சொல்ல முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஜனவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் குரு பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. வக்ரகதியில இருந்து மார்ச்சுக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சோ செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சோ 2ஆம் இடம்ங்கிறது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம். அதே போல நீங்க பேசுற பேச்சுக்கள், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இந்த 11ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிற லாபத்தை கொடுக்கக்கூடியவரு, நன்மைகளை கொடுக்கக்கூடியவரு, பேச்சினால பல வல்லமைகளை கொடுக்கக்கூடியவரு, மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை குடும்பத்துல கொடுக்கக்கூடியவரு, குடும்பத்துல ஒருத்தர் வந்து இணையக்கூடிய அமைப்பை அப்படின்னு சிறப்பா இருக்கு. திருமணம் போன்ற சுப காரியங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்திலேயே சிலருக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் சூப்பரா நடக்க போகுது. ஏற்கனவே பார்த்து தெரிந்த அறிமுகமான நபர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு வரப்போகுது. குடும்பத்தை பின்னணியாக கொண்டு நீங்க செயல்படும் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் தான்.
அது மட்டும் இல்ல, சனி பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டுல குருவோட வீட்டுல இருக்கிறது சிறப்புங்க. ஏன்னா சனின்னா தொழில் வந்து உங்களுக்கு சிறக்கும். தொழில இருந்து ஒரு வேலையில ஒரு நிம்மதி இல்லை, ஒரு வருமானம் இல்லை, ஏதோ நம்மளும் வேலைக்கு போறோம் அப்படிங்கிற பேச்சுல போயிட்டு இருக்குது. இதனால எல்லாம் ஒரு ஊதிய உயர்வு கிரெடிட்டு எதுவுமே இல்லைங்க. நம்ம வேலை செய்யறவனுக்கு வேலையை கொடு, சும்மா இருக்கிறவனுக்கு சம்பளத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து வேலை செஞ்சு லீவ் கூட போடாம வேலை செய்யற மாதிரி அமைப்பு ரிஷபராசிக்காரர்கள் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா தற்சமயம் பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல இருக்கிற சனி பகவான் குரு பார்வையில வராதுங்க. இப்போ 2026 ஜூன் மாசத்துக்கு பிறகு கடக ராசிக்கு வந்த குரு பகவான் உங்க 11ஆம் இடத்தை பாக்குறாரு. மற்றும் 11ஆம் இடத்தை பாக்குற 11ஆம் இடத்தை சனி பகவான் இருக்கிற சனி பகவானுடைய வீட்டையும் பாக்குறாரு 7ஆம் பார்வையாக. குறிப்பா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் உங்களுக்கு கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்புங்க. எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கும், மன மகிழ்ச்சி பெறும், சந்தோஷம், குதூகலம். ஏன்னா 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாங்க. திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல இருக்குங்க. உங்களுடைய தசாபுத்தி அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஃபேவரபிளா இருந்தா நீங்க ஏற்கனவே தடையாகி போன சில காரியங்கள் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். திருமணம், சுப காரியங்கள், வீட்டுல சுப மங்கள நிகழ்ச்சி நடத்துறது, சுப விழாக்களுக்கு போறது வருது, இதனால கொஞ்சம் செலவு. அதே போல உங்களுடைய குழந்தைகளினால மன மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பினஸ். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறது. சுக்கிர பகவான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் ஜனவரி மாசம் 9ஆம் இடத்துக்கு வந்தாரு. இப்படிதான் அவருடைய பயணங்கள் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அச்சுறுத்திட்டு வந்த சில விஷயங்களில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அளவு கடந்த தன்னம்பிக்கையோட செயல்பட்டு நீங்க காரியத்தை கரெக்டா கணக்கச்சிதமா முடிச்சு பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமாக இருக்கு. ஜூன் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத இடமாற்றங்கள் மூலமாகவும் நல்ல ஒரு தனலாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த பிறகு உங்களுக்கு சரியாகும். இந்த காலம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இடம் விட்டு இடம் போறது, இடம் மாறுதல், வெளியூர் வெளிநாட்டு கனவுகள், இதெல்லாம் கொஞ்சம் சாத்தியமாகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா காலபுருஷத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா புதிய இடமாற்றங்கள் அப்படிங்கிறது அது 8ஆம் இடமாக உங்களுக்கு வருது. உடல் ரீதியாக அசதி சோர்வுகள் வந்து நீங்குங்க. சின்னதா உடல்ல ஏதாவது மாறுபாடு, ஒரு தேவையில்லாத ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் உடனடியாக மருத்துவ பிரிகாஷன் எடுத்துக்கொள்வது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுது. குறிப்பா இந்த 2ஆம் இடம் சில குருவும் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. அதே சமயம் குரு பகவான் செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ 4ஆம் இடத்துல யாருக்கு கேது பகவான் இருக்காரு, 2, 3, 4. ஸோ 4ஆம் இடத்துல குரு பகவான் கேதுவோட இணையும் போது அது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு சுக வீணங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலம் தேரப்போகுது. வண்டி வாகனங்கள் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும், தடைகள் விலகும். இப்படி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த 2026 குருவின் மகிமையினாலும் சனியின் அருளினாலும் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறது எந்த வித மாற்றமும் இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. அதுக்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம். நீங்கள் விரும்பி நினைச்சீங்களா? ஓகே, பாய். ஸோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்க அனைத்து செல்வங்களும் யோகங்களும் மனதில் இருக்கிற ஆசை அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.